திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் 35 கிலோமீட்டரில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட பேர் வந்து ரங்கமலை. நேராக திரும்பி பாருங்க, அந்த மலை தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். தூரம் இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருந்தோம்னா இந்த ரோட்டு மேலேயே ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, கோயில் செல்லும் மலை அப்படின்ட்டு. அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆற்று தெரியும். ஆற்று இந்த மலையெல்லாம் தெரியும். இந்த பாதையில் நம்ம போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். காய்ஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரங்கமலைக்கு வந்தாச்சு, அடிவாரம் வந்துட்டோம். வாங்க ரங்கமலையை போய் சுற்றி பார்ப்போம். நல்ல மேகத்தை ஒட்டி தான் இருக்குது. பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம். உள்ளே போன இடத்துல வந்து மேலே மலைக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க. ஒரு நோட் எடுத்து எத்தனை மலைக்கு போகிறோம், எந்த ஊரில் இருந்து வரோம், இதெல்லாம் எழுதி அந்த நோட்டில் சைன் பண்ணிவிட்டு நம்ம போகணும். சரி, நாங்கள் அந்த அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு எங்களோட ட்ரெக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலை அப்படியே ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கிராஸாக ஏறுது மலை. நல்லா ஜாலியாக 2 சைடு பாருங்கள். மழை பெய்யாமல் பூரா காஞ்சி போச்சு. சில மரங்கள் பூரா காஞ்சி கிடக்கு. ஏதோ ஒரு 1000 வருஷம் பழமையான மலையோட படிக்கட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின படியை கடந்து ஏறுற மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பழமையான ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஆமே குச்சி வேணும் குரங்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஏறும்போது குச்சியை கொண்டு வந்துடுங்க. பக்கத்தில் கூட ஒடிச்சுக்குங்க. இங்கே குரங்கு கொஞ்சம் அட்டகாசம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது எங்களுக்கு. பேக் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கு தண்ணி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நாங்கள் பேக் கொண்டாடாமல் விட்டாங்க வாங்க. அதுதான் எங்களோட நிலமை. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை தெரியுது பாருங்க. அங்கே எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் சில மரம்லாம். படிக்கட்டு நான் இதில் தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படியே முன்னாடி போவோம். அப்படியே நம்ம சைடு பின்னாடி வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை இல்லாதனால காஞ்சிருக்கு. மழை காலத்தில் வந்தோம்னா எங்களை சூப்பராக பசுமையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேப்ப மரம் பசுமையாக இருக்கு. காய்ஸ் அப்படியே பாருங்கள். அங்கனுக்குள்ளே பாருங்கள் ஒரு பாறை, சின்ன மலை, மினி மலையாட்டம் இருக்குது. ஒரு மனம். காய்ஸ் இந்த பாதையை பாருங்கள். அப்படியே ஒரு அலிபாபா குகை மாதிரியே இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குகை. ஆனால் இது வந்து பச்சையாக இருந்தால் நினச்சி பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ பசுமையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்சி போச்சு வெயில் காலனால்.
இந்த இடம் இப்போ இதுக்கு பசுமையாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்ததுங்க. பூரா காஞ்சி வச்சுங்க கைஸ் பாருங்கள், பூரா காஞ்சிருச்சு. ஒரு சில மரம் மட்டும்தான் இந்த மாதிரி பச்சையாக இருக்குது. அங்கே கடந்து வந்த பாதையை பாருங்கள். பூங்காவில் படிக்கட்டு நட்டு விட்ட மாதிரி இருக்குது. வந்துட்டாப்ல கோட்டை மாதிரி இது. இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கொஞ்சம் சொல்லி நிறுத்துங்க, நான் வந்துகிட்டே இருக்கானே அவனை சொல்லி நிறுத்துங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன் அந்த லூஸ்க்கு முன்னாடி. திடீர்னு ஆளே இல்லாமல் சைலண்டாக வந்து அடிக்க வராங்க பாருங்க. 2 பேர் மட்டும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஃபாலோ பண்ணுறாரா பாடி சோடா வலி போய் அதை காட்டாதையா வரும்போது பையன் மட்டும் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து சும்மா வாங்கினாங்கன்னா ஒன்று தூக்கி போடுங்க. அப்போதான் உங்களை விடாது. அப்படிலாம் இல்லை, அதுக்குன்னு லைட்டாக அதுக்கு போட்டோம்னா அவன் பாட்டுக்கு தின்ட்டு போயிடுவாங்க. லைட்டாக போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் தான் இந்த என்னடா வேணும் உங்களுக்கு? ஏன் அவனுக்கு கையில் ஒரு விரல கையை காணாம போங்கடா. அவனோட கையை பாருங்க, இந்த சைடு கையை விரல ஒரு கருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் பிடுங்குறதுக்கு. நடந்து அந்த படிக்கிட்ட பாருங்க. நாங்கள் அப்படியே ஏறுவோம். கையில் குச்சி மட்டும் மெயினு, குச்சி இல்லாமல் வந்துடுறாங்க. குரங்கு பூரா வளர்த்து கட்டிடும். என்னங்கடா நம்ம நடந்து வந்தால் நடந்து வராங்க, நின்னா நிற்கிறாங்க. எங்கிட்டு போனாலும் கேட்டு போடுறாங்க காய்ஸ். பாருங்க பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு. ஏய் வரையான், குச்சா கொண்டு வா. அங்கே போய் என்னமோ ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி வீடு என்னன்னு பார்ப்போம். அங்கே செஞ்சு போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். நிறையா பேர் வந்து தட்டு அடிச்சுட்டு போயிருக்காங்க வீடு கட்டணும்னு. ஸோ அவங்க வீட்டில் நம்ம வந்து அவங்க கனவு நிறைவேறட்டும்னு நம்ம ஒரு சிவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லா கனவும் நிறைவேறட்டும். போகலாம். போகவே மாட்டாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்குது பாதை. இருக்கு அப்படியே நெத்தியாக ஏறுது. வாங்க, நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. ஏற எங்களுக்கு நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது. தூரல் மழை போட்டுச்சுன்னா எங்களோட நிலமை ஒரு எங்கனையே நிற்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லை. ஃபுல்லாக நனைஞ்சு தான் ஆகணும். நாங்கள் வாங்க மழையை ஏறுவோம். ஒரு வழியா நம்ம பின்னாடி வந்த குரங்கு பூரா அங்கேயே நின்றுட்டாங்க. ஒரு குரங்கு கூட பின்னாடி காணாம பாருங்க. வாங்க ஏறுவோம். நீங்க கிட்ட எதுவும் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. மறந்த பொறுமையா சுற்றி வரும் போல பாதை இதை கண்டுபிடிச்சிருக்காம ஒரு சாமி. ஒவ்வொரு மணிக்கு ஒவ்வொரு சிறப்பு. ரொம்ப இந்த மாதிரிதான் ஏறணும். இல்லை மக்களை பாருங்க, தூக்க முடியாம மண்டையில வச்சு லோடு மேன் மாதிரி நீங்க போயிட்டு. இந்த ரங்கமலையில சவுண்ட் வரும்னு சொல்லுவாங்களா, ஒரு பாறை, அது சவுண்டு கேட்கும். இது பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த சவுண்ட் இங்கே கேளுங்க. இதுலையா கீழே இருக்கப்ப அதுலலாம் கேட்கல. இதெல்லாம் கேட்கல. இதுல வீட்டுக்கு ஒரு பெல்ல எப்படி டான் 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 டான். இதுல ஒரு மாய சக்தி இருக்கு. இதுல கேட்க மாட்டேங்குது பாத்தீங்களா?
இந்த ரங்கமலையில் வந்து இது ஒரு தனி சிறப்பு. இந்த ஒரு பாறை மட்டும் பாருங்கள் எப்படி சவுண்டு. பள்ளியோடம் வீட்டுக்கு விடுறப்ப 2 பீரியடுக்கு ஒரு தடவைப்போ சவுண்டு கேட்குற மாதிரி அப்படியே கேட்குது அச்சசலாம். ஸ்டோரேஜ் புள்ளி அமைச்சான். ஐஸ் பாருங்க, இதுக்குள்ளே வந்து விளக்கு எரியுது பாருங்க. எப்படியா இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய விளக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்காச்சும் விடாமல் நிற்காமல் எரியும் அது வாட்டுக்கு. புள்ளியிலே வச்சுருக்காங்க. இது ரீசெண்டாக இது போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படிக்கட்டுலாம் 1000 வருஷம் ஆச்சு. பாறை எப்படி இருக்கு இல்லைன்னு அடிக்குது. நாங்கள் நடந்து வந்ததுக்கு அதுக்கும் காற்று அடிக்கிறப்ப ஏசி காற்று மாதிரி, ஓசியில் ஏசி காற்று மாதிரி இருக்கு மக்களே. வாவ், கிட்டத்தட்ட நாங்கள் நடந்து வந்தது மட்டும் ஒரு எத்தனை பாதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 பாதைக்கு மேலே, 500 படிக்கட்டுக்கு மேலே நடந்துருப்போம் நாங்கள். 1000 படிக்கிட்டு இருக்கும். 1000 படிக்கட்டு. கீழே பாருங்கள் பள்ளம் எப்படி எத்தனை அடி இருக்குங்க. இந்த மலை 3500 அடி. போகலாம். பாதிட்டாங்க இதில் நம்மளுக்கு. நினைப்பீங்கன்னா இவ்வளோ தூரம் குச்சியை சம்மந்துக்கிட்டே வராங்கன்னு. குச்சி இல்லைன்னா நம்மளோட நிலமை அவ்வளோதான். வழியிலையா வழிப்பறி பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில் ஜாலியாக இருக்குது. ஆள் பாரியா இதே சாம் போட்டு குளிக்க வச்ச மாதிரி குளிச்சு அவங்க முடியெல்லாம் பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வலுவலுன்னு பயங்கரமாக தெரியுது. ஐயோ, இந்த இதில் மலைச்சரிவில் வந்து ஒரு சில கல்லெல்லாம் வந்து சாரிக்கிட்டு எங்கன்னு வந்து நிற்கிது பாருங்க. அங்கே ஒவ்வொன்று நிற்கிது. காய்ஸ், நாங்கள் பல போராட்டத்துக்கு அப்புறம் கோயில் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. பாருங்கோ மன்னர் பெருமானே. கத்தாரியா கட்டமா இருக்கியா கால் வழியா? காய்ஸ், கால்லாம் தெரிக்குது. இன்னும் இழுத்து பிடிக்குது. வந்துட்டோம் கோவில் இன்னும் ஒரு வழியாக வந்துட்டோம்.
காய்ஸ் ஒரு வழியாக நம்ம மல்லீஸ்வரரை தரிசிச்சுட்டு கருப்புசாமி கோயில் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக தரிசிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கோம். வாங்க சக்தி ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலை ஏறி இப்போ தான் இறங்கணும். அது பயங்கர டஃப்பாக இருந்துச்சு மலை. நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.